இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மிடில் ஈஸ்ட்ல பதட்டம் குறைந்த பாடல்ல நிறைய தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இஸ்ரேல் ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. பயங்கரமா எரியுது புகையோடு. ஸோ இப்படியான சூழல் தான் மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் பண்றாங்க. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அப்டேட்ஸ் இருக்கு இந்த விஷயத்துல? ஆனா இப்போ இந்த 2 நாட்களும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. முக்கியமான நிறைய முன்னேற்றங்கள் அங்க ஈரான்ல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க சொன்னது போல ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அவங்க டார்கெட் பண்றாங்க. எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு ஆலைகள், இதெல்லாம் அவங்க இப்பதான் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த போர் இப்ப 7-8 நாள் நடந்துட்டு இருக்கு. 28ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு 9 நாள் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாட்களா ஏன் ஈரானோட எண்ணெய் வளங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறிவைக்கல அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்ப ஏன் ஸ்பெசிபிக்கா அதை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. முதல்ல என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும், ஈரானோட எண்ணெய் வளங்களை குறி வச்சாச்சுன்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் கம்மியாயிரும். அப்ப என்ன ஆகும், சர்வதேச சந்தையில எண்ணெயோட விலையை பார்த்தோம்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சைனா ஈரான்ல இருந்து எண்ணெய் வாங்கலாம்னு என்ன பண்ணுவாங்க, சர்வதேச சந்தையில இருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ரஷ்யாட்ட இருந்து வாங்கலாம், சர்வதேச சந்தையில இருந்து வாங்கலாம். ஏன்னா நிறைய எண்ணெய் வாங்குறாங்களா ஈரான்ல இருந்து. அப்ப வேற இடங்கள்ல இருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும், சர்வதேச சந்தையில எண்ணெயோட விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணெயோட விலையை ஓரளவுக்கு ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு ஈரான்ல இருந்து எண்ணெய் வர வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற விருப்பம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய அரசு அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசா இருக்கணும் அப்படின்றதுதான் அமெரிக்காவோட விருப்பமா இருக்கு. அப்ப நாளைக்கே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை ஒரு முடிவு கொண்டு புது அரசாங்கம் உருவாக்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த எண்ணெய் வளங்கள்லாம் தேவை. அது இருந்தாதான் அவங்களால அரசை நடத்த முடியும். சோ நாளைக்கு வரக்கூடியவங்க அமெரிக்காவுக்கு சாதகமானவர்களா இருந்தாலும் அரசை ப்ராப்பரா நிர்வாகம் பண்ணணும்னா ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால இவ்வளவு நாட்களா அவங்க ஈரானோட எண்ணெய் வளங்களை அவங்க டச் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்ப போர் போக போக போரை வேகமா முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்படுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பரவாயில்ல, எதிர்காலத்துல சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயோட விலை அதிகரித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஈரானோட எண்ணெய் வளங்களை தாக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, ஐஆர்ஜிசியை பொறுத்தளவுல இப்ப ஐஆர்ஜிசியா இருக்கட்டும், ஈரானிய படைகளா இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போர் சண்டை போடும்போது ஒரு நாட்டுக்கு ஆயில் சப்ளை ரொம்ப அவசியம். ஒரு நாட்டோட ஆயில் சப்ளையை நீங்க கம்மி பண்ணியாச்சுனாலே அவங்களால சரியா சண்டை போட முடியாது. படைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாது, உங்களுக்கு தேவையான வேலைகள் நடத்த முடியாது, ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க ரன் பண்ண முடியாது, பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ ஆயிலோட சப்ளையை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கனாலே இந்த வேலைகள் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். ஒரு போரை நீங்க முழுமையா சண்டை போட முடியாது. குறிப்பா 2ஆம் உலக போர்லாம் முடிவை நெருங்கும் போது ஜெர்மனிக்கு அதான் நடந்தது. அவங்க கிட்ட டேங்க்ஸ் இருந்தது, நிறைய வாகனங்கள் இருந்தது, ஆனா எண்ணெய் அவங்க கிட்ட இல்லை. ஆயில் சப்ளையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இந்த பேட்டில் ஆஃப் த பல்ஜின்லாம் ஒரு முக்கியமான போர் இருக்கு. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் அவங்க கையில இருந்தது. அதனால டேங்க்ஸுக்கு பார்த்தோம்னா லிமிட் இருந்தது, இவ்வளவு தூரம் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி லிமிட் இருந்தது. அந்த லிமிட் இருக்கும்போது படைகளால சரியா சண்டை போட முடியாது. உங்க கையில துப்பாக்கி இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. உங்க படைகள் மொபைலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. மொபைல் ஆர்மினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போகக்கூடிய அந்த சூழல் இருக்கணும். ஒரு தனி நபர் போறது வேற, ஒரு பெரிய ஆர்மியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது டிஃப்ரெண்ட். நிறைய வாகனங்கள், நிறைய டேங்க்ஸ், அது இதெல்லாம் தேவைப்படும். அதனால எப்பவுமே ஒரு போர் நடக்கும்போது ஆயில் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா படைகளால சரியா இயங்க முடியாது. அததான் இப்ப அவங்க பண்றாங்க. சோ ஈரான் மேல இன்னும் நிறைய அழுத்தம் போடணுன்றதுக்காக
இந்த வேலையை இப்ப அமெரிக்கா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை செய்வதால நிறைய பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஈரானுக்கு முழுமையா நிறைய பாதிப்பை ஏற்படுத்தணும், அவங்க மேல நிறைய அழுத்தம் போடணும், அப்ப வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஈரான் கிட்ட இருந்து அவரு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா முழுமையா சரணடைனவங்க, டோட்டல் சரண்டர் வேணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ஈரான்காரங்க அதுக்கு தயாரா இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கு நேர்மாறான இன்னொரு விஷயத்த பண்றாங்க. இப்ப ட்ரம்போட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நாங்க சொல்றதை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஈரான்ல வேணும், நெக்ஸ்ட் தலைவர் யாருன்றத தீர்மானிக்கும் போது எங்களுக்கும் அதுல ஒரு வாய்ஸ் வேணும், நாங்களும் எங்க தரப்புல இருந்து சொல்லுவோம் அடுத்த தலைவர் யாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இப்ப உங்களுக்கு சாதகமான ஒரு ஆள் அங்க வரணும். ஆமா, இப்ப வெனிசுவேலால தானே பண்ணாங்க. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு ட்ரம்புக்கு இருக்கும் போது ஈரான் என்ன பண்றாங்கன்னா, முஜ்தபா கெமேனி அப்படின்ற கெமேனி அவர்களோட மகனை சுப்ரீம் லீடரா நியமிக்கிறாங்க. இது ட்ரம்பை எதிர்த்து அவங்க செயல்படுறாங்கன்றத அது காட்டுது. ட்ரம்புக்கு அவரு அப்பாயின்ட் பண்றதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அவர் ஐஆர்ஜிசி ஆள். ஐஆர்ஜிசியில் இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் மத போதகர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த இஸ்லாமிய மதத்துல பெரிய ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்மி ஐஆர்ஜிசின்றது. அப்படின்னா யுஎஸ்க்கு எதிரான மனப்பான்மை கொண்ட. கண்டிப்பா 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 ஒரு பெரிய இஸ்லாமிய பிடிப்பும் அவங்களுக்கு இருக்கும், யுஎஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையும் இருக்கும். அது போக இவரு கெமேனியோட மகனை பொறுத்தளவுல அவரு அவங்க அப்பாவை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐஆர்ஜிசில இருக்க எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஈரானோட பிரசிடென்ட் பெஷ்கியான் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறார். நாங்க பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் நிறைய தாக்கிட்டோம், அதுக்கான காரணம் என்னன்னா இது எங்க கையை மீறி போயிருச்சு, எங்க தலைவர் கொல்லப்படுறாரு, அதுக்கப்புறம் எங்க படைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துறாங்க, அது எங்க கண்ட்ரோல்லையே இல்ல, கோவத்துல அதை பண்ணிட்டாங்க, சோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறார். இது கொஞ்சம் பலவீனத்தை காட்டக்கூடிய விஷயம் தான். கொஞ்சம் இறங்கி போறாரு அவர். ஐஆர்ஜிசி அதை ஏத்துக்கல. ஐஆர்ஜிசியை பொறுத்தளவுல ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது பலவீனத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஐஆர்ஜிசி எடுக்கிறாங்க. சோ எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிரசிடென்டோட செயல்பாட்டுக்கும் ஐஆர்ஜிசியோட விருப்பத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பிரசிடென்ட்னு வரும்போது அவரு கொஞ்சம் சாஃப்டா போக விரும்புறாரு, ஐஆர்ஜிசி அடிச்சோம் பிடிச்சோம் சண்டை தான் ஃபுல்லா அப்படின்ற ஒரு மூட்ல இருக்காங்க. சோ அந்த வகையில கெமேனியோட மகனை பொறுத்தளவுல ஐஆர்ஜிசியில அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல தொடர்புகளும் அங்க இருக்கு. அந்த வகையில ட்ரம்புக்கு அப்ப தெரியும் ஐஆர்ஜிசின்றது இரேனியன் ரெவல்யூஷனரி காட் கோர், அதுதான் ஐஆர்ஜிசி. தனியா ஆர்மி வேற, ஐஆர்ஜிசி வேற. சோ அப்ப ட்ரம்புக்கு தெரியும் இவர் நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாருன்னு தெரியும். அதனால ட்ரம்ப் அவரை விரும்பல. பட் ஈரான் என்ன பண்றாங்க, அவரை நியமிக்கிறாங்க. அப்ப இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈரான் இறங்கி போறதுக்கு தயாராக இல்லை, அவங்க மோதி பார்க்கலான்ற அந்த இடத்துலதான் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. கெமேனியோட மகன் முஜ்தபா எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப ட்ரம்ப்பும் அதான் சொல்றாரு, அவர் நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்றத அவர் ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. அதே மாதிரி பெஞ்சமின் நெட்டன்யாகவும் அதை சொல்லிட்டார், அவரு ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப் எடுத்திருக்காரு கையில. ஒரு வகையில பார்க்கும்போது குடும்ப அரசியல் மாதிரி தான் இருக்கு. கெமேனி இறக்குறாரு, அதுக்கப்புறம் அவரோட பையனை அப்பாயின்ட் பண்றாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் குடும்ப அரசியல் இருக்குன்னா நீங்க அடுத்தது தலைமை பொறுப்பு ஏற்கிறீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், பெரிய அதிகாரம் கிடைக்கும். இங்க தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, ஆனா தைரியமா அவர் பொறுப்பை ஏற்றிருக்காரு. அந்த வகையில கெமேனியோட மகனை நம்ம பாராட்டணும். அப்ப இந்த குடும்ப அரசியல் ஓரளவுக்கு வரவேற்க தகுந்ததுதான். ஆமா, இந்த குடும்ப அரசியல் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் பையன் தைரியமா உள்ள வராரு. அதான் சொன்ன மாதிரி ஐஆர்ஜிசியில அவங்க தைரியமா ஆட்கள் தான். அவங்க எப்பவும் சித்தாந்த ரீதியா தயாரான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உயிரை கொடுக்க பயப்பட மாட்டாங்க. ஐஆர்ஜிசியில உயிரை கொடுத்து சண்டை போட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலதான் வெனிசுவேலால இருந்த சூழல் வேற, இங்க வேற. வெனிசுவேலால மடுரோவை காப்பாத்துறதுக்கு அவரு ஆதரவாளர்கள் ரெடியா இல்லை, அவங்க ஐடியாலஜி ஆட்கள் கிடையாது. அதனாலதான் அவர் கியூபால இருந்து ஆட்களை வர வச்சார். ஆனா கெமேனிக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இறந்து போன கெமேனிக்கும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அவரோட மகனுக்கும் சரி, கூட இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ஆட்கள் வெறித்தனமான அந்த ஐடியாலஜிக்கல் வாரியர்ஸ். அவங்க ஈஸியா பின்வாங்கக்கூடியவங்க கிடையாது. அதனால
அவரோட பையனும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் தான், கூட இருக்கவங்களும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஈரான் பெரிய அளவில் பலவீனப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுல அவங்களோட அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளோட தாக்குதல் இருக்குல்ல, அது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 90% கம்மியாயிருச்சு. ஏன்னா பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது பெரிய அளவுல கம்மியாயிருச்சு. அப்ப இப்ப பார்க்கும்போது ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு. ஈரானால பெருசா ரியாக்ட் பண்ண முடியல, பெருசா பதிலடி கொடுக்க முடியல. பலிஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி பெருசா பதிலடி கொடுக்க முடியல. ஆனா ஈரான்கிட்ட நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவும் நிறைய மிடில் ஈஸ்டர்ன் நாடுகளை தாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம சொன்னோம் பெஷஷ்கியான் மன்னிப்பு கேட்டாருன்னு, ஆனா அதுக்கப்புறமா நிறைய தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா சவுதி அரேபியாலாம் நம்ம இந்தியர் ஒருத்தரும் இறந்திருக்காரு. அங்க ஒரு குடியிருப்பு பகுதியில இந்தியர் ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்காரு. சோ இந்த மாதிரியான ட்ரோன்ஸை பயன்படுத்தி இப்ப ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா ஈரானை பொறுத்தளவுல ட்ரோன்ஸை வச்சு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனா இந்த ட்ரோன்ஸை வீழ்த்தணும்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் செலவு அதிகம். ட்ரோன்ஸோட விலை நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி 10,000க்கும் ட்ரோன் இருக்கு, $10,000 ட்ரோன் இருக்கு, $50,000 ட்ரோன் இருக்கு. ஆனா ஒரு மிசைலோட ரேட்டு வேற. நீங்க பேட்ரியட் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம், ஏரோ டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம், அப்புறம் இது அயன் டோம் வச்சிருக்கீங்க. ஏரோவே 1 and 2 இருக்கு, லாங் ரேஞ்சும் இருக்கு, அதே மாதிரி ஹை ஆல்டிடியூட் போய் அடிக்கிறதுக்குலாம் இருக்கு. அப்புறம் டேவிட் ஸ்லிங்ன்றாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வீழ்த்துறீங்கன்னா அது உங்களுக்கு பில்லு ஏறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பணத்தை நீங்க செலவழிப்பீங்க. ஈரானுக்கு பெரிய செலவு கிடையாது, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் விலை ரொம்ப குறைவு தான். ஸோ இப்போ அதனால களத்துல இப்ப யார் இறங்கியிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி இறங்கியிருக்காரு. ஜெலன்ஸ்கி நாங்க அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்றோம், அட்வைஸ்லாம் பண்றோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனையை ஜெலன்ஸ்கி ஒரு 3-4 இயர்ஸா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, 3 இயர்ஸா எதிர்கொண்டுட்டு இருக்காரு. குறிப்பா ரஷ்யாவோட யுக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு இதே ஷாஹித் ட்ரோன்ஸை யுரேனியன்ஸ் நிறைய அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு. முன்னாடி நிறைய ட்ரோன்ஸ் ஷாஹித் ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. இதே பிரச்சனை தான் அப்ப ஜெலன்ஸ்கிக்கு வந்தது. இந்த ட்ரோன்ஸை நீங்க வீழ்த்தணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். பேட்ரியட் டிஃபென்ஸ் மிசைல்ஸ்லாம் நிறைய நீங்க செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால யுக்ரைன் என்ன பண்றாங்க, கம்மியான செலவுல இந்த ஷாஹித் ட்ரோன்ஸை வீழ்த்துவதற்கான டெக்னிக்லாம் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அமெரிக்காவோட ஷேர் பண்றதுக்கு இப்ப யுக்ரைன் ரெடியா இருக்காங்க. ஸோ யுக்ரைன் இப்ப இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டோம்னா அதை ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணலாம்ல. உங்களுக்கு நாங்க இந்த வகையில ஹெல்ப் பண்றோம், அப்ப நீங்க எங்களுக்கு வேற வகையில உதவணும். இது இப்ப ஜெலன்ஸ்கிக்கு ஒரு லெவரேஜ் இது. அதனால இப்ப ஜெலன்ஸ்கியும் உள்ள குதிக்கிறாரு. குறிப்பா கியர் ஸ்டார்மர், யூகேவோட பிரைம் மினிஸ்டர், அவரு எடுத்த உடனேயும் அமெரிக்காவுக்கு உதவ முன் வரல. அது ட்ரம்ப் பெரிய லெவல்ல கோவப்படுத்துச்சு. ஸோ அந்த வகையில ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட நல்ல பேரும் வாங்குறாரு, வாய்ப்பு கிடைச்சோடனே உள்ள குதிக்கிறாரு. ரெண்டாவது ஜெலன்ஸ்கிக்கு இது ஒரு லெவரேஜும் கூட. ஓகே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் பண்றாங்க இஸ்ரேல் மீது. லெபனான் மீது இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, லெபனான் வர்சஸ் இஸ்ரேல்? இது லெபனான் மக்களுக்கு பெரிய ஒரு தலைவலி. இப்ப லட்சக்கணக்கான லெபனீஸ் மக்கள் பார்த்தோம்னா அவங்க வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. குறிப்பா அந்த தென்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வீடுகள்ல இருந்து வெளியேற்றுறாங்க. ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா அங்க சவுத் சைட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் பார்த்தோம்னா 400க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அங்க அடிச்சிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அவங்கள நோக்கி ஏவி இருக்காங்க. அவங்க ஈரானுடைய ஒரு ப்ராக்சி மாதிரி தான். ஆமா, ஈரானோட ஹிஸ்புல்லான்றது ஈரானோட ப்ராக்சி தான், அவங்களோட அடியாள் தான். ஹிஸ்புல்லாவா இருக்கலாம், ஹமாஸா இருக்கலாம், ஹவுட்டீஸா இருக்கலாம். ஆனா இப்ப ஹவுட்டீஸ்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஹவுட்டீஸ் ஹமாஸ் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த உள்ள புகுந்து கம்ப்ளீட்டா ஹமாஸோட பலத்தை ஃபுல்லா இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க. ஹவுட்டீஸும் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ஹவுட்டீஸ் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யெமன்ல இருக்காங்க. யெமன்ல உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு. ஒரு பகுதியை அங்க இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பகுதியை ஹவுட்டீஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஹவுட்டீஸை ஆதரிக்கிறது இவங்க ஈரான். அந்த இன்னொரு பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த அரசு இருக்குல்ல, அவங்கள ஆதரிக்கக்கூடியது சவுதி அரேபியா. ஸோ அங்க இன்னொரு மோதலும் போயிட்டு இருக்கு. இப்போ ஹவுட்டீஸுக்கு என்ன பிரச்சனைனா,
இஸ்ரேல் லெபனானுக்குள்ள இப்ப பூந்துருக்காங்கல்ல, லெபனானுக்குள்ள பூந்து நிறைய பகுதியை அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப இஸ்ரேலுக்கு என்னன்னா, லெபனான் இங்க இருக்கு, இஸ்ரேல் இங்க இருக்கு, நடுவுல ஒரு பஃபர் கிரியேட் பண்ணும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பகுதியை கிரியேட் பண்ணும். அப்ப இஸ்ரேல் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம், அங்க இருந்து வரக்கூடிய மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதான் இஸ்ரேலோட பிளான். இந்த மாதிரியான வேலையை அங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப அப்கோர்ஸ் படைகளை டைரக்டா யமனுக்கு அனுப்ப முடியாது, ஆனா மிசைல் தாக்குதல் நடத்தலாம் யமன் மேலனா நான் சொல்றது ஹவுதீஸோட டார்கெட்ஸை கரெக்டா குறி வச்சு தாக்கலாம். அப்படி நடந்தா என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ஒரு உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு யமன்ல. அப்ப இஸ்ரேல் ஹவுதீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹவுதீஸ் பலவீனப்படுவாங்க. ஹவுதீஸ் பலவீனப்பட்டா உள்நாட்டு போர்ல ஹவுதீஸ் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஹவுதீஸால இப்ப பெருசா இஸ்ரேல போய் நோண்ட முடியல. அதனால ஹவுதீஸும் ஹமாஸும் குவைட்டா இருக்காங்க, பெருசா அவங்க எதுவும் பண்ணல. ஆனா ஹிஸ்புல்லா நிறைய தாக்குதல் நடத்துறாங்க. இது இப்ப லெபனீஸ் அரச ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பி இருக்கு. இப்ப ஈரான் வலிமை இழக்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவும் வலிமை இழக்கணும்ல? கண்டிப்பா. ஓகே, அதோட ஒரு வெளிப்பாடு தான். ஈரான் பலவீனப்படுறதோட ஒரு வெளிப்பாடு ஹவுதீஸ் பலவீனப்பட்டிருக்காங்க, ஹிஸ்புல்லா பலவீனப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லா, ஹமாஸ், அப்புறம் ஹவுதீஸ் எல்லாம் பலவீனப்படுத்தினாங்கன்னா ஈரானும் பலவீனப்பட்டதா தான் பொருள். ஏன்னா ஈரானுக்கு இந்த ப்ராக்சிஸ், இந்த எடுபடிகள்லாம் இருந்தாதானே ஈரானுக்கு பலம் மிடில் ஈஸ்ட்ல. அப்படியே நீங்க ஹமாஸை பலவீனப்படுத்துறீங்கன்னா ஈரானுக்கு ஒரு கை போன மாதிரி, ஹவுதீஸை பலவீனப்படுத்துறீங்கன்னா ஈரானுக்கு இன்னொரு கை போன மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்லோவா கடைசியில ஈரான் கிட்ட வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஈரானோட அந்த பலத்தை வந்து ட்ரிம் பண்ணிட்டு தான் கடைசியில் அவங்க ஈரான் கிட்ட வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட யோசனை என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்தளவுல பெரிய பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு யூரோப்பை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டுறது. இப்ப உள்ள இறக்கிட்டாங்க, யூரோப் ஓரளவுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த போருக்குள்ள. ஃபர்ஸ்ட் யூரோப் பெருசா இன்வால்வ் ஆகாம இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு யூரோப் தான் யுக்ரைனை பார்த்துக்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட அந்த இடத்தை நோக்கி தள்ளுவாங்க வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ இப்ப ரஷ்யாவை டீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி ஈரானை வீழ்த்தியாச்சுன்னா அடுத்தது ஃபுல் ஃபோக்கஸ் சைனாவுக்கு திரும்பும். இப்ப சைனா பக்கம் போகாம அமெரிக்காவை தடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவும் ஈரானும் தான். ஈரானை வீழ்த்தியாச்சுன்னா மிடில் ஈஸ்ட் ஓரளவுக்கு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். இங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது அமெரிக்காவுக்கு, மிடில் ஈஸ்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்காது. அதே மாதிரி ரஷ்யாவையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது. யூரோப் அதை பார்த்துப்பாங்க. அமெரிக்காவால் அதுக்கப்புறம் முழுமையா சைனாவை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை நோக்கி தான் அமெரிக்கா போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கிறேன். முடிச்சுட்டு சைனா கிட்ட தான் போவாங்க, ஏதோ அங்கதானே போய் ஆகணும். இப்ப ஈரான் இருக்கு, ஈரானை சுத்தி ப்ராக்சிஸ் இருக்கு. நீங்க ஈரானோட ப்ராக்சி எல்லாம் அடிச்சீங்கன்னா கடைசியில ஈரான் தானே போய் நிப்பீங்க. அதே மாதிரி சைனான்ற ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. சைனாவோட ப்ராக்சியா தானே நார்த் கொரியா, ஈரான், ரஷ்யாலாம் இருக்காங்க. அப்ப நீங்க ஈரான்ற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஈரானோட ப்ராக்சி அடிக்கிறாங்க, ஈரானை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஜூம் அவுட் பண்ணி பெருசா வரீங்கன்னா சைனான்ற சக்தி இருக்கு, அதை சுத்தி நிறைய ப்ராக்சிஸ் இருக்கு. அப்ப சைனாவோட ப்ராக்சி ஒவ்வொன்றையும் நீங்க அடிக்கும் போது சைனாவுக்கு தானே பலவீனம் ஆகுது, கடைசியில் அங்கதானே போய் நிக்கணும் நீங்க. ஆனா ஈரானோ மற்ற நாடுகளோ வந்து கொஞ்சம் பலவீனமான நாடுகள். ஆனா சைனா அப்படி இல்லைல்ல, அவ்வளவு ஈஸியா சைனாவை அமெரிக்காவால கட்டுப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காவும் பலவீனமான நாடு இல்லையே. ஏன்னா இப்ப அமெரிக்காவால சைனாவோட பொருளாதார ரீதியான போர்ல ஜெயிக்க முடியல, ஜெயிக்கவும் முடியாது. அப்ப வேற என்னதான் பண்ண முடியும் அவங்களால? போர், ஆயுத போர் தான். சைனா வளர்ந்துகிட்டே இருக்கு, சைனா அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இன்ஃபேக்ட் சைனா அதை விரும்ப மாட்டாங்க. சைனாவை பொறுத்தளவுல அமெரிக்காவோட டைரக்டான மோதலுக்கு போறதுக்கு சைனா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சைனா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எல்லா போருக்கு பின்னாடியும் ஒரே நோக்கம் தான், சம்பாத்தியம் தான். நான் போருக்கு போகாமலே என்னால சம்பாதிக்க முடியும்னா நான் எதுக்கு போருக்கு போகணும்? ஸோ சைனாவுக்கு போருக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, அமெரிக்காவுக்கு தான் அந்த தேவை இருக்கு. சைனா வந்து தைவான் கிட்டே கம்முன்னு தானே இருக்காங்க, பிரச்சனை இருக்கு. ஆனாலுமே அவங்க போர் தொடுக்கிறது அந்த மாதிரியான பெருசா தைவான்ல கை அமெரிக்காவை ரொம்ப கோவப்படுத்துற மாதிரியான வேலைகள் பார்க்கல. இன்ஃபேக்ட் இப்ப ஜப்பான் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டு இருக்காங்க. டாக்கைச்சி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்தமா கொஞ்சம் ரொம்ப காரசாரமான ஒரு லீடரா இருக்காங்க, கொஞ்சம் இந்திரா காந்தி டைப்பான ஒரு லீடரா இருக்காங்க. மோதலுக்கு ரெடியா இருக்காங்க, சைனாவை எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஸோ இப்போ ஜப்பான் ஸ்ட்ராங்கான ஒரு வல்லரசு, அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸுக்கு நிறைய பணத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு சைட்ல சவுத் கொரியா
அப்புறம் தாய்வானும் அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான், சின்னதா இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஒரு நாடு, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியும் கூட. அப்புறம் பிலிப்பீன்ஸ் இருக்காங்க. இப்ப அமெரிக்கா இந்த வேலையெல்லாம் இங்க முடிச்சுட்டாங்கன்னா அடுத்தது ட்ரம்ப் சொன்ன மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. கியூபா பக்கம்லாம் மேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனா கிட்ட தான் அவர் வந்து ஆகணும். ஏன்னா இவங்க எல்லாமே ரஷ்யாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிறது சைனா தான். இப்ப ஈரானுக்கு பெரிய லெவல்ல உதவிட்டு இருக்காங்க சைனா, ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல உதவிட்டு இருக்காங்க சைனா, கியூபாவுக்கு உதவிட்டு இருக்காங்க, வெனிசுவேலாவுக்கு உதவிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் சைனா உதவுறாங்கன்னா இவங்கனால சைனாவுக்கும் ஒரு லாபம் இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அணி அவங்க உருவாக்குறாங்க. அப்ப சைனாவோட அந்த அணியில் இருக்கக்கூடிய ஓர் ஆட்களையா காலி பண்ணா கடைசியில எங்க போக நீங்க போறீங்க? கடைசியில நீங்க சைனாட்ட தான் போய் ஆகணும். நேச்சுரலா நீங்க அங்கதான் போய் ஆகணும். சைனாட்ட கண்டிப்பா அங்க போய் நிப்பாங்க அமெரிக்கா. எப்படி ரஷ்யாவை இதே மாதிரிதான் முன்னாடி யூஎஸ்எஸ்ஆர் எப்படிதான் அவங்க வீழ்த்தினாங்க. எடுத்த உடனேயும் டக்குன்னு போய் சென்டர் அடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி விட்டு அதுக்கப்புறம் கடைசியில ரஷ்யாவை முடிச்சாங்க. அது நடக்கதான் செய்யும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டு வார் நடந்தது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது, பனிப்போர் ஆரம்பிக்குது. பனிப்போர் காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா இந்தியாவில் இருந்த மூடு என்னன்னா, அமெரிக்காவை ரஷ்யா கண்டிப்பா தோக்கடிச்சிடும். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தி, அமெரிக்காவை அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. இப்ப பாருங்களேன், தெரிக்க விட்ட கெமேனி, பதறிய ட்ரம்ப் இப்படி போட்டிருக்காங்கல்ல, இதே மாதிரிதான் அன்னைக்கும் போட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்ல இப்ப பரவலா இருந்த நம்பிக்கை என்னன்னா, எப்படியும் ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கே ரஷ்யா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க நம்ம மக்கள். ரஷ்யா புட்டின்னா வேற லெவல் அவரு. அன்னைக்கு ஹிட்லர் வீழ்த்தின டைம் வர. ஆமா, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஸோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரஷ்யா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான். இப்ப பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கெமேனிக்கு. வந்தோடனே பட்டுன்னு கெமேனியை தூக்கிட்டாங்க. ஈரான்னாலையும் அமெரிக்காவை மீறிலாம் நிக்க முடியாது. இந்த மோதல்ல ஓரளவுக்கு அமெரிக்கா மீண்டு வந்துருவாங்க. இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்புக்கு உள்ளூர்ல நிறைய எதிர்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா அதெல்லாம் சரி பண்ணிடுவார் அவரு. போருக்கு ஆதரவா அமெரிக்க மக்கள் இல்லைன்றாங்க. எப்பவுமே ஒரு போருக்கு ஸ்டார்ட் ஆகும்போது மக்கள் அந்த மனநிலையில தான் இருப்பாங்க. போருக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடும்போது மக்களோட மனநிலை ஃபுல்லா மாறிடும். ஒன்றும் இல்லை, நேத்து தான் உட்காந்து நான் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்தை திரும்ப பார்த்தேன். ஏன்னா நம்ம லெட்ஸ் டாக் சினிமா சேனல்ல அந்த படத்தை பத்தி பேசலான்றதுக்காக. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் வரும். ஒரு அமெரிக்கன் பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாரு, அங்க போறாரு சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரின்ஸை மீட் பண்றாரு, பிரின்ஸ் ஃபைசலை மீட் பண்றாரு. பிரின்ஸ் ஃபைசலுக்கு இவர் மேல ஒரு சந்தேகம், இவன் எதுக்கு இங்க வரான்? நான் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவை பாசிட்டிவா காட்டணும், நீங்களும் எங்களை மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், ஒரு காலத்துல நாங்க பிரிட்டிஷ்காரங்களை சண்டை போட்டு தான் நாங்க விடுதலை பெற்றோம், அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு நாங்க கவரேஜ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த அமெரிக்க பத்திரிகையாளர் சொல்றாரு. இவன் புரிஞ்சிருச்சு இருக்கு, இவன் வேற ஏதோ கணக்கோட தான் வந்திருக்கான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எங்களுக்கு இப்ப என்னன்னா அமெரிக்காவை இந்த போருக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த மோதல் இருக்கு பாருங்க, அதுல அதை பாசிட்டிவா காட்டணும் நாங்க, அதனால நாங்க லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவை நாங்க பெருசா பூம் பண்ணி காட்டணும், அவர் ஒரு ஹீரோ மாதிரி காட்டணும். அது எங்க ஊர்லயும் மக்களுக்கு இந்த போர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும், அமெரிக்காவை அப்பதான் போருக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஒரு நாட்டை போருக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள்லாம் பின்னாடி இருந்து வகுக்க முடியும். இவங்கனால மக்களோட மனநிலையை மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் பட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அமெரிக்க மக்கள் அதுக்கு ரெடி ஆகல, ஆனா அதெல்லாம் நாளைக்கு டக்குன்னு மாறிடும். ஒரு 2 மோதல் நடக்குது, பேர்ல் ஹார்பர் ஒரு இன்சிடென்ட் தான், அமெரிக்காவில் டக்குன்னு மூடு மாறிடுச்சு செகண்ட் வேர்ல்டு வார்ல. அது வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்தாங்க, போர்லாம் வேண்டான்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. என்னோட கணிப்பு என்னன்னா அமெரிக்கா அங்க போய் நிப்பாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனா வாசல்ல போய் நிப்பாங்க. அமெரிக்கா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க ஏன் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இந்தியா வந்து பெரிய அளவில் தவிச்சிடக்கூடாதான் எண்ணெய் இல்லாம, ஸோ அதனால வந்து நாங்க எண்ணெய் வாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு இப்ப இந்தியாவையும் சரி மோடி அவர்களையும் சரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு ட்ரம்ப் தள்ளிக்கிட்டே இருக்காரு, வேணும்னே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எண்ணெய் வாங்க அனுமதிக்கிறேன்னு சொல்றாரு, அதுக்கு ஒண்ணுமே நம்ம பதில் சொல்ல முடியாது. அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா கூட ஏதாவது பதிலடி கொடுக்கலாம், அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும், எதிர்கட்சிகள்லாம் கேட்பாங்க, கமல்ஹாசன் எல்லாம் கேட்பாரு,
நீ யாரா என்ன அனுமதிக்கிறதுக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா ஒரு அரசு எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும்? அனுமதிக்கிறேன்னு அவர் சொல்றாரு, அனுமதிக்க வேண்டாம், ஏன் அனுமதிக்கீங்கன்னு சொல்ல முடியாது. சரி இப்ப சரி சைலண்டா போவோம்னு போயிடலாம். இப்ப அவர் என்ன பண்றாரு, ஏன் அனுமதிச்சன்றது ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. இதுக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. இதுக்கு என்னன்னு பதில் சொல்றது? ஸோ அதனால ட்ரம்ப் வந்து பெரிய சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப என்னன்னா, அமெரிக்கா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத தடுக்காம இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு அது நல்லது. இப்போதைக்கு இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது அமெரிக்காவுக்கு நல்லது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா $110 மேல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. $110 தாண்டி போயிட்டு இருக்கு எண்ணெயோட விலை, ஒரு பேரலோட எண்ணெயோட விலை. அப்ப இந்த எண்ணெயோட விலையை ஓரளவு கம்மி பண்ணும்ல. இப்ப ரஷ்யன் ஆயில நீங்க மார்க்கெட்டுக்குள்ள விடலன்னா அப்ப என்ன ஆகும்? இந்தியா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணெய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது எண்ணெயோட விலை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அமெரிக்கால இப்ப எண்ணெயோட விலைலாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ட்ரம்ப்புக்கு சிக்கல் இல்ல, உள்ளூர்ல ட்ரம்ப்புக்கு உதவிடும். சும்மா நிம்மதியா இருந்தோம், நீங்க பாட்டுக்கு போய் போருக்கு போறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி ஊர்ல இருக்க வம்பெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இப்ப நான் அதிகமா பணம் செலவழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த கோபம் அமெரிக்க மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, எண்ணெயோட விலையை ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக்கணும். அப்ப இந்தியா கிட்ட ரைட், அங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ரஷ்யாட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்காக இதை அவங்க பண்ணல, அமெரிக்காவுக்கு இது தேவை. அமெரிக்காவுக்கும் தேவை, ஐரோப்பிய நாடுகளுக்கும் தேவை, மற்ற நாடுகளுக்கும் தேவை. அதனால இப்ப அவங்க அலோவ் பண்றாங்க. இதே மாதிரி தொடக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் என்கரேஜ் பண்ணாங்க தொடக்கத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கலன்னா சர்வதேச சந்தையில எண்ணெயோட விலை இன்க்ரீஸ் ஆயிரும், அதிகமாயிரும். அது யூரோப்புக்கும் நல்லது இல்லை, அமெரிக்காவுக்கும் நல்லது இல்லை. ஸோ ஒரு சைட்ல ரஷ்யா மேல நாங்க பொருளாதார தடை போட்டிருக்கோன்ற மாதிரி பந்தா பண்ணாலும், இன்னொரு சைட்ல இந்தியா மாதிரி நாடுகளை நீங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்கிக்கணும்னு சைலண்டா அலோவ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நிஜமாவே நம்ம ரஷ்யா மேல நிறைய அழுத்தம் போடணுன்ற இடத்துக்கு வரும்போது அப்ப இந்தியாவையும் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. இல்ல இப்ப நான் ரொம்ப சீரியஸா இருக்கோம், அதனால நீங்க போகாதீங்கன்ற இடத்துக்கு வராங்க அவங்க. அதனால இது வந்து அமெரிக்காவின் தேவையின் அடிப்படையில் அவங்க இப்ப இந்தியா அங்க போய் எண்ணெய் வாங்குறத அப்ஜெக்ட் பண்ணாம இருக்காங்க. இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல பெரிய அளவுல நம்ம கம்மி பண்ணிருக்கோம் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத. ஸோ இப்போ இந்த மாசம் 30 days கொடுத்துருக்காங்களா வேவர்? 30 days. ஆமா, அதனால இப்போ கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய லாபம் இருக்கு அதெல்லாம். ஏன்னா இப்போ ரஷ்யன் எண்ணெயோட விலையும் இப்போ அதிகரிச்சிருக்கும். இப்போ சர்வதேச சந்தையில எண்ணெயோட விலை பெரிய லெவலில் அதிகரிக்கும் போது ரஷ்யன் ஆயிலுக்கும் டிமாண்ட் அதிகமாயிரும்ல. சைனாக்காரங்க இனி ஈரான்ல போய் வாங்க முடியாது, வெனிசுவேலாலையும் வாங்க முடியாது. சைனாக்காரன் இப்ப நமக்கு போட்டி அங்க ரஷ்யா மார்க்கெட்ல உட்காந்துருப்பான், அவனோட நம்ம போட்டி என்ன வாங்கணும், அப்ப ரேட்டு கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ பார்க்கும் பொழுது இங்க இருக்கிறதும் ஒரு ரைட் விங் பார்ட்டி தான் ஆட்சியில இருக்கு, அமெரிக்காலையும் ஒரு ரைட் விங் பார்ட்டி தான் ஆட்சியில இருக்கு. ஆனா நம்மளுக்கு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா, அவங்க லெஃப்ட் சொல்லிக்கிறாங்க, அவங்க ஆனா முதலாளித்துவத்தை ஏத்துக்கிட்டாங்க எல்லாம், ஆனா லெஃப்ட்னு சொல்றாங்க. அந்த லெஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, வடகொரியா ஆதரிக்கிறாங்க, இவங்கள ரஷ்யா ஆதரிக்கிறாங்க, ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட்டை அவங்க ஆதரிச்சு கொண்டு போறாங்க. ஆனா இங்க வந்து ரைட் கவர்மெண்ட் இன்னொரு ரைட் கவர்மெண்ட்டே வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, எதிராக நிற்கிறாங்க. சப்போர்ட்டிவா இருக்கும் பொழுது அவங்க வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறது? ரைட் விங்ன்றது ரொம்ப ஜென்ரலான ஒரு ஐடியாலஜி. இது நீங்க இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, அமெரிக்காவில் கூட வெறும் ரைட் விங் கிடையாது, அமெரிக்கன் ரைட் விங். இந்தியாவில் இருக்கக்கூடியது ஹிந்துத்துவா ரைட் விங், இந்தியன் ரைட் விங். ஸோ அப்ப அமெரிக்கன் ரைட் விங்குக்கும் இந்தியன் ரைட் விங்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஆட்கள் நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கன் ரைட் விங்னு பார்க்காததாலதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆதரிச்சாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க பார்த்தாங்க, நம்மளும் வலதுசாரிகள் அவங்களும் வலதுசாரிகள், நம்ம இந்தியாவை ஆதரிக்கிறோம், அவரு அமெரிக்காவை ஆதரிக்கிறார், ஸோ நம்மளும் தேசபக்தர்கள் அவங்களும் தேசபக்தர்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா பார்த்து ட்ரம்ப்பை எல்லாரும் இருக்கக்கூடிய வலதுசாரிகள்லாம் ட்ரம்ப்பை பயங்கரமா ஆதரிச்சாங்க. அப்பவே நம்ம சொன்னோம், அவர் கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக தான் திரும்புவார். வலதுசாரிகள் எக்ஸ்ட்ரீமா போயாச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. யூரோப்ல தானே சர்ச்சில் வலதுசாரி தான், ஹிட்லரும் வலதுசாரி தான், பிரான்ஸ்லயும் அதே மாதிரிதான் வலதுசாரிகளும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க.
அது மட்டும் இல்லாம வலதுசாரிகளை பொறுத்தளவுல அந்த தேசப்பற்று, இன உணர்வு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப இந்தியர்கள் ட்ரம்ப்பை பார்க்குற மாதிரியும் அமெரிக்கர்களை பார்க்குற மாதிரியும் அமெரிக்கர்கள் இந்தியர்களை பார்க்க மாட்டாங்க. அது நம்ம ஆட்களுக்கு புரியல. இங்கிருந்து அரசியலை பார்த்தவங்களுக்கு ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அமெரிக்கன்ஸோட அந்த ரிப்பப்ளிகன்ஸ் இருப்பாங்களா, கன்சர்வேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்களா, அவங்கள பொறுத்தளவுல அவங்க இந்தியர்களை பெருசா பார்க்கறது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்ல இந்தியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்தியர்களை டீபோர்ட் பண்றாங்க. ட்ரம்ப் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு? ஏன்னா அவருக்கு ஊர்ல கைத்தட்டு கிடைக்குது. அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸ் அதை ரசிக்கிறாங்க. அதனாலதான் ட்ரம்ப் அதை பண்றாரு. அதனாலதான் பப்ளிக்கா ரொம்ப ஓப்பனா அதை பண்ணாரு. கையில விலங்கோட, காலில் விலங்கோட. அது ஒன்றும் பெருசா கம்மி பண்ணிட போறது கிடையாது. என்ன நீ ஒரு 200-300 பேர் அந்த மாதிரி விமானத்தில் அனுப்புறதால ஒன்றும் கம்மி பண்ணிட போறது கிடையாது. ஆனா அவர் ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாரு. நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. யார் அசிங்கப்படுத்தி? இந்தியர்கள் அசிங்கப்படுத்தி இதை பண்றாரு அவர். ஸோ அதனால அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ரிலிஜன், அங்க வேற ஒரு இனம், வேற ஒரு மொழி. நம்ம நலனும் அவங்க நலனும் சேர்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த மோதல் முதிர்ச்சி அடைய அடைய ஒரு பாயிண்ட்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஓரளவுக்கு டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நடுவில். ட்ரம்ப் தான் குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சைனா கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. ஏன்னா நீங்க சைனாவோட கிளைகள் எல்லாம் ஒவ்வொன்றா வெட்டும் போது சைனா அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைனா அக்ரெசிவா மாறினா இந்தியாவுக்கு நல்லது இல்லை. இந்தியாவுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு பார்ட்னர் தேவை. சைனா அமைதியா இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்பவே பாருங்க, சைனா ஸ்ரீலங்கால சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு, பங்களாதேஷ்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இது நமக்கு சிக்கல் தானே. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க ஏசியாவில் அதிகமாயிட்டு இருக்கிறது நமக்கு சிக்கல். அப்ப சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா, கண்டெயின் பண்ணணும்னா நமக்கு அப்ப அமெரிக்கா தேவையில்லை. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் நம்ம தேவை இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி கடைசியில் சைனா தான் வந்து நிற்பான். நிற்கும் போது லோக்கல்ல பார்ட்னர்ஸ் தேவை. எப்படி மிடில் ஈஸ்ட்ல சண்டை போடும்போது நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க பாருங்க அமெரிக்காவுக்கு. அதான் அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த். மிடில் ஈஸ்ட்ல சுத்தி அமெரிக்காவோட பார்ட்னர்ஸ் தான் எல்லாருமே. அதே மாதிரிதான் ரஷ்யாவோட சண்டை போடும்போதும் அமெரிக்காவுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. யுக்ரைன் ரஷ்யாவோட சண்டை போடும்போது ஏசியாலையும் அமெரிக்காவுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்தியா மாதிரியான பார்ட்னர்ஸும் அவங்களுக்கு தேவை. இப்ப ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா எடுத்துக்கிட்டா கண்ணை மூடிட்டு நிற்பாங்க அவங்க. அமெரிக்காவோட தான் நின்னாகணும். ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம். இந்தியாவை பொறுத்தளவுல இப்ப கொஞ்சம் அப்படியே ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணி நம்ம நிற்கிறோம். ஆனா அவங்க இந்தியாவோடையும் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்தியாவோட தேவையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது இந்தியாவுக்கும் அவங்களோட தேவை இருக்கும், அவங்களுக்கும் இந்தியாவோட தேவை இருக்கும். இது பெரிய முறைன்னா நான் பார்க்கல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அட்ஜஸ்ட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.